கமலஹாசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாபநாசம். சுற்றுலா சென்றபோது சுயம்புலிங்கத்தின் மகள் குளிப்பதை இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வீடியோவை காட்டி மாணவியை தனது ஆசைக்கு இணங்க வற்புறுத்துவார். மகளை காப்பாற்ற தாய் கொலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அந்த கொலையை சுயம்புலிங்கம் எப்படி மறைத்தார் என்பதைதான் வெறுவெறுப்பாக அந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தின் பாணியிலேயே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. தனது மகள் குளிப்பதை வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞரை கொலை செய்த தந்தை 17 மாதங்கள் போலீசில் சிக்காமல் தப்பித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பான்புரா பகுதியைச் சேர்ந்தவர் ராகேஷ். 18 வயதான இவர் ஒரு போட்டோகிராஃபர். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் ராகேஷ். ஆனால் அதன் பிறகு அவர் திரும்பி வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஒருபுறம் விசாரணை நடந்து வந்த நிலையில் ராஜஸ்தான் மாநில எல்லையில் உள்ள காரியாற்று படுகையில் ட்ரம்மில் பாதி எரிந்த நிலையில் ஒரு சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் தீயால் உருக்குலைந்து விட்டதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை திரட்டிய போலீசார் அதை வைத்து சடலத்தை அடையாளம் காணும் வேலையில் இறங்கியிருந்தனர். மாதங்கள் கடந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் ராகேஷ் தாயாரின் டிஎன்ஏவை எடுத்து சடலத்தின் டிஎன்ஏவோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அது ஒத்துப்போய் உள்ளது. சடலமாக மீட்கப்பட்டது ராகேஷ் தான் என உறுதியானது. ராகேஷை கொன்றது யார் என்ற ஒற்றை கேள்விக்கு போலீசார் விடை தேடிக் கொண்டிருந்தனர். அப்போது ராகேஷ் கடைசியாக தேவிராம் என்பவரின் ஸ்வீட் கடைக்கு சென்றதை சிலர் பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள். ராகேஷ் காணாமல் போனபோது இந்த தகவலை போலீசார் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. 18 மாதங்கள் கடந்திருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டது அவர்தான் என்று உறுதியான பிறகு தேவிராம் ஸ்வீட் கடைக்கு சென்றதை பற்றி போலீசார் விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் அவரிடம் விசாரித்த போதுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. ஆம், தேவிராம் தான் ராகேஷை கொன்று எரித்திருக்கிறார். 45 வயது தேவிராமுக்கு பள்ளிக்கு செல்லும் வயதில் ஒரு மகள் உள்ளார். ஒரு நாள் அந்த சிறுமி குளித்துக் கொண்டிருந்ததை மறைந்திருந்து ராகேஷ் வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோவை காட்டி சிறுமியை தனது ஆசைக்கு இணங்குமாறு கட்டாயப்படுத்தி இருக்கிறார் ராகேஷ். இந்த விஷயம் தேவிராமுக்கு தெரிய வந்துள்ளது. ஆசை மகளை அச்சுறுத்தி வந்த ராகேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் தேவிராம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதியன்று இரவு பணத்தை கொடுத்து வீடியோவை வாங்கிக் கொள்வதாக கூறி ஆக்ரா குவாலியர் நெடுஞ்சாலையில் உள்ள தனது ஸ்வீட் கடைக்கு ராகேஷை வரவழைத்திருக்கிறார் தேவிராம். கடைக்கு நுழைந்ததும் பின்னால் இருந்து ராகேஷின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறார் தேவிராம். பிறகு உறவினரான நித்யா கிஷோர் என்பவரை அவரின் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு வர சொல்லி உள்ளார். சடலத்தை ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் அடைத்த தேவிராமும் நித்ய கிஷோரும் காரியாற்று படுகைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பெட்ரோல் ஊற்றி சடலத்தை எரித்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் டெல்லிக்கு வேலைக்கு சென்று விட்டனர். 18 மாதங்களுக்கு பிறகு உண்மையை கண்டுபிடித்த போலீசார் தேவிராமை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த நித்யா கிஷோரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.